ஸோ தூக்கம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் தூக்கம் வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து கண்களுக்கு ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம மொபைல் பார்க்காம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ப்ளூ லைட் கண்களுக்கு படும்போது மெலட்டோனின் அப்படின்ற ஒரு திரவம் வரும், ஹார்மோன் இருக்கும். அது வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும். இந்த ப்ளூ லைட் இருந்ததுன்னா அந்த மெலட்டோனின் வராது. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு நம்ம படுத்தோம்னா நிம்மதியான தூக்கம் கூட இருக்காது. ஸோ இது தூக்கத்தை பாதிச்சதுன்னா அது எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ டைரெக்டாக வந்து எந்த லைட்டுமே வந்து கேன் காஸ் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டு டார்ச் லைட்டை நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்கனாலே ஒரு ப்ளீச்சிங் இருக்கும். ஸோ அந்த ப்ளீச்சிங் வந்து உடனே ரெக்கவர் ஆகிடும். பட் அது ரொம்ப லாங் ரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறப்ப வந்து கண்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கண்களை எக்ஸாமின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி ஒருவேளை கண்ணாடி தேவைப்பட்டதுன்னா கண்ணாடி கொடுக்கறது ரொம்ப அவசியம். இல்லை கண்ணாடி போடாமல் அவங்க வந்து பார்வை கம்மியாக இருந்ததுன்னா அதனால் அவங்களுக்கு ஆம்பிலோப்பியா இல்லை சோம்பேறி கண்ணுன்னு சொல்கிற இது ப்ராப்ளம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரீன் டைம் அதை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். அது டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறப்போ மயோப்பியான்ற ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ இந்த மயோப்பியா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்ணாடி போட்டால் தான் தூர பார்வை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த மயோப்பியா இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் ஸ்க்ரீன் டைம். ஸோ அந்த இது டிஜிட்டலாக மொபைல் பார்க்காம குழந்தைங்க வெளியே போய் சன்லைட்டில் எக்ஸ்போஜர் இருக்கிறது வந்து கண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மயோப்பியா ப்ரொக்ரெஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்களோட இது சன்னோட இது கதிர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு நம்ம மொபைல் கொடுக்குறோம். ஸோ தட் அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லி அது கண்களை பாதிக்கும். நம்மளை பெர்மனெண்ட்டாக வந்து நம்மளோட கண்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக குழந்தைங்களை வந்து வெளியே விளையாட விடுறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுத்து புக்ஸை படிக்க வைக்கிறதோ இல்லை வீட்டில் போர்ட் கேம்ஸ் அது மாதிரி விளையாட வைக்கிறது ரொம்ப அவசியம். பேரண்ட்ஸ் ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் த கிட்ஸ். அவங்கள வந்து நம்ம மொபைல் கொடுத்துட்டு அவங்கள பார்க்க வைக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நைட்டு தூங்காமல் இருக்கிறது வந்து உடம்புக்கே வந்து பாதிப்பு, கண்களுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கே பாதிப்பு. சிர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலையில் முழிக்கணுன்றதும் நம்ம பிரெயின் சொல்கிறது தான், நைட்டு தூங்கணுன்றதும் நம்ம பிரெயின் சொல்கிறது தான். அதுக்கு இந்த சிர்கேடியன் ரிதம் இருந்தால் தான் நம்ம காலையில் முழித்து இந்த வேலை செய்யணும், நைட்டு தூங்கணுன்றது நம்ம பிரெயினுக்கு தெரியும். இப்போ வந்து அதையே நம்ம மாற்றுறப்போ உடம்புக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கண்களுக்கும் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் மஸ்ட். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் கண்களை மூடி தூங்குறது வந்து அவசியம். கண்கள்லேயும் கேன்சர் வரலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ரெட்டினோபிளாஸ்டோமான்றது ஒன் ஆஃப் த காமன் கேன்சர். அது தவிர யுவியல் மெலனோமா. அது மட்டும் இல்லாமல் உடம்பில் வேறு எங்கேயாவது புற்றுநோய் இருந்ததுன்னா அதோட செகண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, அந்த பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து வர்றது வந்து அங்கே மெட்டாஸ்டேசிஸ் ஆகிட்டு கண்லேயும் வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி விதவிதமான கண்கள்லேயும் புற்றுநோய் வரலாம். ஸோ இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்றது ஒன் ஆஃப் த காமன் புற்றுநோய். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிற புற்றுநோய்னு பார்த்திங்கன்னா ரெட்டினோபிளாஸ்டோமா தான். இதில் வந்து நிறைய ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ஸோ பேசிக்கலி ஃபேமிலியில் யாருக்காவது இந்த ரெட்டினோபிளாஸ்டோமா இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குன்னா பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணினா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் குழந்தைங்களுக்கு ரெட்டினோபிளாஸ்டோமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வயிற்றில் வர குழந்தைக்கு இது ரெட்டினோபிளாஸ்டோமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள ஃப்ளூயிடை எடுத்து வயிற்றில் உள்ள அந்த ஃப்ளூயிடை எடுத்து அதுக்கு நம்ம ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அது தெரிய வர்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோபிளாஸ்டோமா குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த கண்களோட ரெட்டினால அந்த டியூமர் வளர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து முன்னாடிலாம் வந்து தெரியாது, அப்போ செக் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்களில் உள்ள ஒயிட்டாக தெரிகிறப்ப தான் வந்து அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ கண்களையே ரிமூவ் பண்ணுற நிலைமைக்கு ஆகிடும். பட் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து கண்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த டியூமர் வரும்போதே அதுக்கு நம்ம லேசர் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு விஷனும் இம்ப்ரூவ் நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்றது இல்லையா,
இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது பிறந்த குழந்தைங்களுக்கு தான் வரும். யூஸ்வலாக ஒரு வயசுக்குள்ளேயே அது மேனிஃபெஸ்டேஷன் வந்துடும். ஸோ கண்ணில் பிரச்சனை வந்து ஒரு வயசுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வெரி ரேர்லி 5 வயசு 6 வயசு அது மாதிரி இது இருக்கிறவங்களுக்கும் ரெட்டினோபிளாஸ்டோமா வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பட் 90% வந்து 2 வயசுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆகிடும். மாலைக்கண் நோயின்றது வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால தான் வரும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி நிறையவே குறைஞ்சிருச்சு. முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் வந்து நாங்கள் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி நிறைய பார்த்துருக்கோம். பட் இப்போ அவேர்னஸ் இருக்குது. நல்ல நியூட்ரிஷியஸாக இது கேரட்டு, க்ரீன் இது கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை, பப்பாயா இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ வந்து அதனால மாலைக்கண் நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் தெர் ஆர் கண்டிஷன்ஸ் லைக் இது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு இருக்குது ஒரு கண்டிஷன். இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா பார்த்தீங்கன்னா அகேன் இதுவும் ஜெனட்டிக் தான். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நைட் விஷன் மட்டும் ப்ராப்ளம் இருக்கும். டே டைமில் they will be able to go around. நைட்டு வந்து பார்வை கம்மியாக இருக்கும். இது வந்து நைட்டு பார்வை மட்டும் இல்லாமல் ஏஜ் ஆக ஆக அவங்களோட சுத்து பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு டனல் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டனல்னால் ஒரு இது கை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்வை கிடைக்குமோ அந்த மாதிரி டனல் விஷனுக்கு இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 40 வயசில் வந்து சாலேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலேஸ்வரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லா பார்த்துட்டு இருந்தேன். தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து படிக்கிறப்போ மட்டும் கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப காமன். 40 வயசில் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்களோட தசைகள் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும். ஏஜ்னால் கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு படிக்கிறப்ப வந்து அந்த தசைகள் நல்லா வேலை செஞ்சால் தான் அந்த கிட்ட பார்வை நம்மளால் பார்க்க முடியும். அந்த தசைகள் ஒழுங்காக வேலை செய்யாதப்போ உங்களுக்கு படிக்கிறதுல கஷ்டம் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் தள்ளணும் போல் இருக்கும். ஸோ இது மாதிரி 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே சாலேஸ்வரம்ங்கிற பிரச்சனை இருக்கும். வாட் வி கால் இட் அஸ் அ பிரஸ்பயோபியா. இதுக்கு கண்ணாடி போட வேண்டியது அவசியம். ஸோ பார்வை குறைபாடு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல பச்சை காய்கறிகள், கீரைகள், அதுக்கப்புறம் பழங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணுறது வந்து கண்களோட இது ஹெல்த்தும் நல்லா மட்டும் கவனிக்காமல் இது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 60-70 வயசில் வந்து சில பேருக்கு மேக்குலர் டீஜென்ரேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது வந்து அந்த கரெக்டாக பார்க்குற இடத்துல வந்து இந்த ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு சென்ட்ரல் பார்வை மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த சென்ட்ரல் பார்வை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்ல நியூட்ரிஷியஸ் டயட்டை சாப்பிட்றப்போ இது வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ கண் புரைன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஏஜில் வந்து தான் ஆகும். இது தலை நரைக்கிறது மாதிரி இது ஒரு ஏஜிங் ப்ராசஸ். ஸோ எல்லாருக்கும் கண்ணில் வந்து அந்த லென்ஸ் பிறந்ததுலேருந்து இருக்குது. இனிஷியலாக அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இட் அலவ் த லைட் டு என்டர் த ஐ. வயசு ஆக ஆக அதோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதை மாறி அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அதை கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்ராக்ட் ஜாஸ்தி ஆக ஆக அந்த கண்களுக்கு வர லைட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளேர், ஹேலோஸ், படிக்கிறதுக்கு கஷ்டம், வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டம் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா ஒரு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்களில் கண் புரை இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். கண் புரை இருந்தால் அதை எளிதாக சர்ஜரி பண்ணி பார்வை முழுசாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் கிடையாது, சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.